திரு விஜய் முதலமைச்சரானதை தடுக்கிறதுக்காக திருமாவளவனை முதலமைச்சராக்கலாம் அப்படின்னு திமுக அதிமுக யோசிச்சதான். இதனால அதிமுகவுக்குள்ள பெரிய குழப்பம் வந்துருச்சு. இதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. அவருக்கு தெரியாம இங்க நடந்திருக்கும். அரசியல்வாதிகள் இனி உண்மையை பேச வேண்டும். மக்கள் பார்த்தோன்னு புரிஞ்சுக்குவாங்க. பேச நான் கேட்கவே வேண்டாம், மொத்தமும் புரிஞ்சுக்குவாங்க. திருமாவளவனுக்கு முதலமைச்சர் ஆவதற்கான அத்தனை தகுதிகளும் உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்போ அதற்கான சாத்தியங்கள் இல்லையே. ஒரு நாள் மட்டும் ஆயிருந்தா பரவாயில்லன்னு சொல்றாங்க. அது சாத்தியம் இல்லை. கடைசியில திரு விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாம கடந்த தேர்தல்ல தாவேகா நிறைய விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு நிறைய வாங்கிருச்சு. அவருடைய ஓட் பேங்க் இருக்கு இல்லையா, வாக்கு வங்கி, அதை உடைச்சு வாங்கிட்டாங்க. இது அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய இழப்பு தான். வருங்காலத்துல ஆட்சியில பங்கு பெறலாம். நிச்சயமாக தாவேகாவுடைய அரசுல விசிகா பங்கு பெறலாம். அதற்கான சூழ்நிலை இருக்குங்கிற மாதிரி திருமாவளவன் சொல்லிட்டாரு. அதிமுக ரெண்டா பொழந்துருச்சு. அதுல பாதி பேர் சி.வி. சண்முகம் தலைமையிலான ஒரு அணியினர் தாவேகாவுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. சி.வி. சண்முகம் வீட்டுக்கு முதலமைச்சர் விஜய் போயிட்டாரு. அது வாழ்த்துக்களை பரிமாறிட்டாங்க. அதனால சட்டப்பேரவையில் ஒரு பெரும்பான்மை நிச்சயமாக தாவேகா அரசு கிடைக்கும். இன்னும் கூட பல அதிரடி முடிவுகளை முதலமைச்சர் விஜய் எடுப்பதற்கான சூழ்நிலை உருவாகிவிட்டது. இந்த நிலைமையில் தான் திமுக இன்னும் எதிர்கட்சியாக இறங்கி அடிக்கலாங்கிற சூழ்நிலை வந்துச்சு.